தொடர்ந்து மற்றும் ஓர் அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பூமீஸ்வரர் கோவிலில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரத்தில் உள்ள பூமீஸ்வரர் கோவிலில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. விழுப்புரத்தில் நேற்று முதல் தொடர் கனமழையானது பெய்து வரும் நிலையில் தற்போது பூமீஸ்வரர் கோவிலில் மழைநீர் தேங்கியுள்ளது. மழைக்காலங்களில் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பரத். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பரத், சொல்லுங்க, விழுப்புரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பூமீஸ்வரர் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கி நிற்கிறது. ஒரு நாள் மழைக்கே மழைநீர் தேங்கி நிற்பதற்கு என்ன காரணம்? இதனால் பக்தர்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? பக்தர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? வணக்கம் உமா. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக மரக்காணம் பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் மரக்காணத்தில் முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றான 1000 ஆண்டு பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் கோவில் இங்கு அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். தற்போது நேற்றிலிருந்து இடைவிடாமல் பெய்து வரும் மழையின் காரணமாக கோவிலில் உள்ளே மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. மேலும் நேற்று மாலை முதல் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் பூமீஸ்வரர் கோவிலில் முழங்கால அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கடந்த ஆண்டும் இதேபோல் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியதை செய்தி மூலம் முதல்வர் பார்த்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் வந்து மழைநீரை அகற்றுவது போல் விளம்பரம் செய்தனர். ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இந்த பழமை வாய்ந்த கோவிலில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக இருக்கிறது என பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு மழைநீரை அருகில் உள்ள குளத்தில் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் இதற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும் எனவும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. இக்கோவிலுக்கு வரக்கூடிய வருவாயை கோவிலுக்கு செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் லட்சக்கணக்கான ரூபாய் மாதந்தோறும் வருவாய் ஈட்டக்கூடிய கோவிலாக இக்கோவில் திகழ்கிறது. ஆனால் தற்போது வரை மோட்டார் வைத்து கூட மழைநீரை வெளியேற்றுவதற்கு முடியாமல் இந்த திமுக அரசு திணறுகிறது எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இக்கோவிலின் இணை ஆணையர் சிவகுமார் தினமும் கோவிலுக்கு வந்து செல்பவர் தற்போது வரை மழைநீரை அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் என குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பரத்.